ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி வேலட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் டோக்கன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பை டோக்கன், சித்ரா டோக்கன் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய டோக்கன் தான் இந்த ஆரி செயின். ஆரி வேலட்டை பொறுத்தவரையில் இந்த ஆரி செயின் ஆரி வேலட் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஆரி வேலட்டை பொறுத்தவரையில் மெயின் நெட் இது வரைக்கும் லான்ச் ஆகலை. டெஸ்ட் நெட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. டெஸ்ட் நெட்டில் மைனிங்க்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. 3 வழியில் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி செக்இன், டெய்லி குவிஸ், ரெஃபரல் 3 வழியிலுமே கொடுக்குறாங்க. டெய்லி செக்இனை பொறுத்தவரையில் 10 டோக்கன் கொடுக்குறாங்க. டெய்லி குவிஸ் அதுக்குமே 10 டோக்கன் கொடுக்குறாங்க. டெய்லி குவிஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் டெய்லியுமே. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் பேஜுக்கான லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தபடியாக ரெஃபரலுக்கு 100 டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டோக்கன். ஒரு 100 டோக்கன் அப்படிங்கிறப்ப ஏன்னா சப்ளை வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டோக்கன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆரி வேலட் ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன்னா ஆரி வேலட்டை பொறுத்தவரையில் அது நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. ஏன் வந்து இந்த டோக்கன் நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வேணும்ல. அதனால தான் வந்து ஏன் அந்த ஆரி வேலட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த ஆரி டோக்கன் ஆரி ஈகோ சிஸ்டமோட ப்ரைமரி டோக்கன். அடுத்தபடியாக இந்த டோக்கன் வந்து டிஆர்பிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு கன்சென்சஸ் மெக்கானிசமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம், அது டிஆர்பிஓஎஸ் அப்படிங்கிற பிளாக் செயின் பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஆரி வேலட் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கன்சென்சஸ் மெக்கானிசம், அதாவது பிளாக் செயின் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் எப்படி பிட்காயின் ரன் ஆகுதோ அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படிங்கிற பிளாக் செயின் இதை வந்து கன்சென்சஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் வந்து எத்திரியம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த டிஆர்பிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு கன்சென்சஸ் மெக்கானிசம் வச்சு இந்த ஆரி வேலட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஹை டிரான்சாக்ஷன் ஸ்பீட், அப்புறம் வந்து செக்யூரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தபடியாக ஆரி செயினை பொறுத்தவரையில் ஆரி வேலட்டுக்கு நம்மளால் வந்து இமெயில் மூலமாகவே ஆரி வேலட் வந்து லாகின் பண்ண முடியும். பொதுவாகவே ஒரு வேலட்டை நம்ம ரன் பண்ணணும், ஒரு வேலட் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு சீட்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே வந்து சீட்ஃபேஸ் நமக்கு கிடையாது. ஸோ இமெயில் மூலமாகவே நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் தான் இது. லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. அடுத்தபடியாக அந்த டோக்கனோட சப்ளை. ஒரு டோக்கனோட சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த டோக்கனை பொறுத்தவரையில் ஆரி செயினை பொறுத்தவரையில் ஓவரால் டோக்கன் பார்த்தாக்கா 500 மில்லியன் டோக்கன், அதாவது 50 கோடி டோக்கன் இருக்குது. இது வந்து ஒரு 3-4 இதாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் ஆரி ஃபவுண்டேஷனுக்காக 390 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீமுக்காக 25 மில்லியன், ஏஞ்சல் சேல்ஸ் அதுக்காக 16 மில்லியன் டோக்கன், ஐசிஓ அதுக்காக 70 மில்லியன் டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100% டோக்கனை வந்து இப்போயே வந்து கோர் டீமுக்கு எவ்வளோ, ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ, இந்த மைனிங் ரிவார்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் தான் வரும். ஸோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போயே வந்து அலாட் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த எல்லாமே வந்து பிட்ரூ அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் அஃபீஷியலாக கொடுத்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து டீட்டெயிலாகவே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து கண்டிப்பாக பிட்ரூ வந்து ஒரு ஆரி வேலட்டோட ஸ்பான்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் மைண்ட் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இதில் எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம். இதில் 3 ஸ்டெப், சிம்பிள் ஸ்டெப்பு. முதல்ல வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டெஸ்ட் நெட் தான் கேட்கும். டெஸ்ட் நெட், மைன் நெட் கேட்கும். டெஸ்ட் நெட்டில் தான் உங்களுக்கு இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் நெட் கொடுத்துருங்க. உள்ள லாகின் ஆர் சைன்அப் கேட்கும். சைன்அப் கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. அடுத்த பேஜில் அக்ரி டு ஆல் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து என்ட்ரு இமெயில்னு கேட்கும். என்ட்ரு இமெயில் கொடுத்துட்டு சென்ட் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நேராக இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கு கீழே வந்து ரெஃபரல் கோடு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வேலட் கிட்டத்தட்ட க்ரியேட் ஆன மாதிரி. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மாஸ்டர் கீ வரும். அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. ஏன்னா மாஸ்டர் கீ தான் வந்து உங்களுக்கு மேபி இந்த பாஸ்வேர்டு தான் ஒன்று மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் கீயை வச்சு தான் நீங்கள் வந்து ரெக்கவரே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் கீயை வந்து நீங்கள் தொலைச்சிடாதீங்க. மேபி நீங்கள் இந்த மாஸ்டர் கீயை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வேலட் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெக்கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறைவு. ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ்டர் கீ வந்து ஏதாவது ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து டெய்லி செக்இன், அந்த குவிஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து இது வரைக்கும் மைண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.